இப்போல்லாம் சண்டேனாலே நான்வெஜ்ஜுங்கிற மாதிரி தாங்க ஆகிப்போச்சு. நான்வெஜ் எடுக்கலைன்னா அது சண்டே மாதிரி இருக்கிறதில்ல. நாம் சாப்பிட்றோமோ இல்லையோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு வச்சிடணும், அது நம்மளுடைய கடமையாகும். அதேமாரி தான் நேற்று வந்து 1 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை தாங்க குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு எப்பொழுதுமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், புளிப்பு காரமாக. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன், ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. ஒரு சில டைம் நான் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி கூட சேர்த்துப்பேன், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கூட்டி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் கூட சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை அதோடு சேர்த்து ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடணும். மண் சட்டியில் வைக்கிறதுனால அந்த சூட்லேயே மீன் நல்லாவே வெந்துடும். கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. எல்லா மீன் குழம்புமே இதே மெத்தடில் தான் வைப்பேன். மீன் குழம்பு வச்சுட்டா ஒரே ஒரு பெனிஃபிட் என்னதுன்னா, மறுநாளைக்கு நம்ம டிஃபனுக்கு செய்ய வேண்டியதில்லை, லஞ்சுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த குழம்பை வச்சே நம்ம ஓட்டிடலாம், வேலையும் மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.